السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على رسول الله، أما بعد، فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: يا ابن آدم تفرغ لعبادتي، يا ابن آدم تفرغ لعبادتي. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இணை துணையற்றவன், ஏகன், சர்வ காரியத்தை செய்யும் சக்தி உடையவன். அந்த அல்லாஹ் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது, அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது. சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மக்ஃபிரத்தை சொரிந்தருள்வானாக. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு, தக்வாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகு உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறைஷிகளை பற்றி தனியொரு சூறாவிலே குர்ஆனில் அல்லாஹ் கூறியிருக்கின்றார். அந்த காலத்திலே வாழ்ந்த பெரியொரு கபீலாதான் குறைஷ். இந்த குறைஷ் என்ற இந்த கபீலாவுக்கு அல்லாஹ் இரண்டு வகையான நிஅமத்துகளை கொடுத்திருந்தார். ஒன்று, அவர்களுடைய பசியை போக்கி அல்லாஹ் சாப்பாட்டை கொடுத்தார். இரண்டாவது, பயங்கரத்தை போக்கி அல்லாஹ் பாதுகாப்பை கொடுத்தார். முதலாவது, அல்லாஹ் அவர்களுக்கு பசி என்ற அந்த வாழ்க்கையை இல்லாமலாக்கி சாப்பாடு கொடுத்தான் அல்லாஹ். இரண்டாவது, அவர்கள் பயந்திருந்தவர்களை பயம் இல்லாதவர்களாக அல்லாஹ் ஆக்கினார். இதை அல்லாஹ் எங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு சூறாவிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். சூரா குரைஷ் என்ற சூரா இருக்கிறது. லிஈலாஃபி குரைஷ். அல்லாஹ் சொல்கிறான், குறைஷிகளுக்கு விருப்பமாக்கப்பட்டது. என்ன விருப்பம்? ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். கோடை காலம் மாரி காலத்துடைய பிரயாணம். அப்படின்னா குறைஷிகளுடைய, அரேபியர்களுடைய ஆக முக்கியமான ஒன்றுதான் வியாபாரம். கோடை காலத்துல ஒரு நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க, மாரி காலத்துல இன்னொரு நாட்டுக்கு வியாபாரத்துக்கு போவாங்க. குளிர்காலம் என்பதற்காக வீட்டுக்குள் முடங்கி இருக்க மாட்டார்.
ஷாமுக்கு போவாங்க வியாபாரத்துக்கு, யமனுக்கு போவாங்க வியாபாரத்துக்கு. அல்லாஹ் இந்த வியாபாரத்துடைய முறையை கற்றுக் கொடுத்திருந்தார். ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அதிலிருந்து தான் முஸ்லீம்கள் வியாபாரத்தை படித்தது. முஸ்லீம்களுடைய ஆக முக்கியமான ஒன்றுதான் வியாபாரம். நீங்கள் உலகத்துடைய எந்த கோணத்தை எடுத்தாலும் முஸ்லீம்கள் வியாபாரிகளாக இருப்பாங்க. ஏனென்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் செய்தது வியாபாரம் தான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வியாபாரத்தை பழக்குவதற்காக அபூ தாலிப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய 12 வயதிலே மக்காவிலிருந்து புஸ்ரா என்ற நகரத்துக்கு அழைத்து சென்றார். 12 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய பணத்தை எடுத்து வியாபாரம் தான் செய்தார். கண்ணியமிக்க சகோதரர்களே, வியாபாரத்தை படிக்கிறது பழக்கிறது முஸ்லீம்களுடைய ஆக முக்கியமான ஒரு அம்சம். வியாபாரம் செய்தால்தான் சதகா கொடுக்கலாம். வியாபாரங்கள் செய்தால்தான் சதகா ஜாரியா செய்யலாம். வியாபாரங்கள் செய்தால்தான் வக்ஃப் செய்யலாம். குறிப்பிட்ட ஒரு சம்பளத்தில் வாழ்ந்துட்டோம், இது ஒன்றுமே செய்யல. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோமே, கஞ்சரல்ல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் மதீனாவுக்கு வரும் பொழுது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒன்றுமே இல்லை, ஒரு சொத்தும் இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபையும் சஅத் பின் ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஜோடியாக போட்டாங்க. இரண்டு பேரும் ஜோடியா இருக்கு. சஅத் பின் ரபீஅ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுமாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான், நானும் நீங்களும் ஜோடிப்பேன். என்னுடைய சொத்துல அரைவாசியை நான் உங்களுக்கு தார், என் பணத்தில் அரைவாசியை உங்களுக்கு தாருன்னா அதுண்டா ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை சொன்னாங்க. சஅத் பின் ரபீஅ சொன்னாங்க, அப்துல் ரஹ்மான், எனக்கு 2 மனைவி இருக்கிறார், நான் ஒருவளை தலாக் சொல்லி தாரேன், நீங்க முடிச்சுக்கொள்ளும். அந்த விசால கல்ப பாருங்க. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வானாக, துல்லூனி அல சூக், என்னை கொஞ்சம் மார்க்கெட்டை காட்டித்தாங்க, எங்க போய் வியாபாரம் பண்ற இடத்தை மட்டும் காட்டித்தாங்க, நான் பார்த்துக்கிறேன். சஅத் பின் ரபீ என்ன செஞ்சார் தெரியுமா? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் சூக் பனி கைனுகா, யூதர்களுடைய மார்க்கெட்டை காட்டி கொடுத்தார். ஆரம்பித்தாங்க தயிர் வியாபாரம். என்ன வியாபாரம்? தயிர் வியாபாரத்தில் ஆரம்பிச்சாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளோ பரக்கத் செய்தானண்டா, ஒரு நாள் மதீனா நடுங்குது, சத்தம் கேட்டா என்ன சத்தம் இது? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய சாமான் வருது, குதிரை ஒட்டகம் நிறைய சாமான் வந்து கொண்டிருக்கு. அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹுடைய பெரிய வியாபாரி, கொடுத்த சதகா கோடிக்கணக்கு கொடுக்க கொடுக்க வியாபாரம் செய்தான், தலையால வியாபாரம் செஞ்சான். கண்ணியமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் இந்த சூறாவில் குறைஷிகளுடைய வியாபாரத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான். ஏன் இதை சொல்லணும் அல்லாஹ் எங்களுக்கு? ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வியாபாரி, ஒரே நேரம் 1000 ஒட்டகம் சதக்கா கொடுத்தார். ஒரே நேரம் தபூக்குடைய யுத்தத்தின் பொழுது 300 200 கொடுத்துட்டே இருந்தாங்க. எடுங்க எடுங்க எடுங்க, அல்லாஹ் பரக்கத் செய்வார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலக நாட்டுடைய முஸ்லீம்களை 1000 ஆண்டுகளாக அப்படித்தான் வாழ்ந்தார்.
1000 ஆண்டுகளாக அப்படித்தான் வாழ்ந்தார். வியாபாரம். சகோதரர்களே, வியாபாரத்தில் அல்லாஹ் பரக்கத்தை வச்சிருக்கிறான். சரி, நாங்க தான் படிக்கல வியாபாரத்தை. பிள்ளைகளை வியாபாரத்தை பழக்கணும், வியாபாரத்தை பழக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு செய்திருந்த பரக்கத், அந்த ஆயத்துக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். இந்த காபாவுடைய ரப்பை இபாதத் செய்யுங்கள். என்ன செய்ய? இபாதத் செய்ய. இபாதத் செய்ய செய்ய பரக்கத் கிடைக்கும். ஏன் இபாதத் செய்யணும்? அல்லதி அத்அமஹும் மின் ஜூ'. உங்களோட பசிக்கு அவன்தான் சாப்பாடு தாரான். அறிவிக்கிறாங்க, நாட்டில் பஞ்சம் வரப்போகுது. நாட்டில் பஞ்சம் வராது, எங்கட இபாதத் சரியா இருந்தா. அறிவிக்கிறவனுக்கு அல்லாஹ்ட நம்பிக்கை இல்லையே. நாட்டில் பஞ்சம், நாட்டில் முசீபத், அவன் சொல்றான், அல்லாஹ் தீர்வை சொல்றான். எங்களுக்கு என்ன சொல்றான்? ஃபல்யஅ்புது, இபாதத் செய். இபாதத்து இறங்குங்க, அல்லாஹ் உங்களோட பசியை போக்குவார். எப்படியாவது போக்குவான் அல்லாஹ். ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ'. உங்களோட பசிக்கு அவன் தான் சாப்பாடு அளிக்கிறான். இரண்டாவது, வஆமனஹும் மின் ஹௌஃப். உங்களோட பயத்துக்கு அவன் தான் ஆறுதல், பாதுகாப்பு தாரான். பயம் உங்களுக்கு, என்ன நடக்க போதோ, என்ன நடக்க போதோ. சரி, நீங்க ஒரே ஒரு வேலை செய்ய, இபாதத்தில் இறங்கு. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு இருக்குதா இல்லையா? உலகத்தில் மௌத்தை தவிர முழு நோய்க்கு மருந்து இருக்கு. மௌத்தை தவிர முழு நோய்க்கும் என்ன இருக்குது? இதே போல உலகத்தில் உள்ள முழு பிரச்சனைக்கும் என்ன இருக்குது? தீர்வு இருக்குது. தீர்வை கண்டுபிடிக்கணும், அதுதான் தேவை. உடம்புல உள்ள நோய்க்கு மருந்து செய்ய நாங்க ஏன் ஆக பெரிய டாக்டரை போய் புக் பண்றோம்? அவன் கண்டுபிடிப்பான், சின்ன டாக்டர் கண்டுபிடிக்க மாட்டான். சகோதரர்களே, பெரியவர்களே, பிரச்சினைக்கான தீர்வு குர்ஆனுக்குள்ள இருக்குது. என்ன தீர்வு? எந்த நாளும் நியூஸ் பார்க்கறதால எங்கட பஞ்சம் போயிடும், எந்த நாளும் செய்தியை பார்க்கறதால எங்கட பஞ்சம் போயிடும். இல்ல, போகாது. ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். இபாதத் செய். ஃபர்லான இபாதத், சுன்னத்தான இபாதத், திக்ருடைய இபாதத். எவ்வளோ இபாதத் செய்யலுமோ, எவ்வளோ இபாதத் செய்யலும். ஏன்? நாங்க தேர்ந்தெடுத்த தலைவர்கள் கெட்ட தலைவர்கள். நாங்க தானே தேர்ந்தெடுத்த, வேற யாரும் தேர்ந்தெடுக்கல. வரலாற்றுல முஸ்லீம்களுடைய வாக்குகளை எடுத்துட்டு தான் சம்பாதிச்ச தலைவர்களுக்கு நடந்துச்சு தெரியுமா? உங்களுக்கு ஞாபகப்படுத்தும். முஸ்லீம்களுடைய வாக்குகள் எடுத்து தான் சம்பாதிக்கிற தண்ட மனைவி பிள்ளை, முஸ்லீம்கள் கஷ்டப்படுறாங்க, அவன் நல்லா இருக்கிறான். இவன் இப்போ ஒழிச்சிட்டான். முன்னுக்கு வாரத்தில் ஜும்மாக்கும் வரமாட்டான், பெருநாளுக்கும் இல்லை, ஒழிச்சு ஒழிச்சு வாழ்றது. இவங்களுக்கு என்ன செய்வாங்க தெரியுமா? இவங்க மௌத்தாகிற வரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. மௌத்தானதுக்கு பிறகு இவன் கபருக்கு கல் அடிக்கிறது. ஏன்? இதுக்கு பிறகு இப்படிப்பட்ட தலைவர்கள் இந்த உலகத்துக்கு வரக்கூடாது. எதுக்கு கல் அடிப்பாங்க? தாயிஃப்ல ஒரு கபர் இருந்துச்சு. தாயிஃப்ல அந்த கபருக்கு கல் அடிப்பாங்க. ஏண்டா ஒளிஞ்சுதானே வாழ்றது. தலைவர்களே வெளியே வர மாட்டாங்க. மக்கள் போய் தண்ட தேவையை போய் சொல்லும் பொழுது அவங்க வெளியே வாரதில்லை, ஒளிஞ்சிட்டு இருக்கிறது. இவங்களுக்கு வரலாறு கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? நீ சாவு, அதுக்கு பிறகு பாப்போம். செத்ததற்கு பிறகு கபருக்கு கல் அடிக்கிறது. கண்ணியமிக்க சகோதரர்களே,
இந்தியாவுடைய முகலாய மன்னர்கள் இஸ்லாத்தை பாதுகாக்க இல்லை, அந்த நாட்டில் மார்க்கத்தோட வாழை இல்லை. மேர் ஜாஃபர் என்ற ஒருவன் இருந்தான், காட்டி கொடுத்த முனாஃபிக். முஸ்லீம்களை காட்டி கொடுத்து அந்த இந்தியா அந்த அளவு போறதுக்கு காரணம் மேர் ஜாஃபர் தான். கடைசி மன்னன். இந்தியா முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகள் ஆண்ட நாடு, அது சாதாரண நாடு அல்ல. கடைசி ஹலீஃபா, கடைசி முகலாய மன்னன் ஆட்சியை விட்டு கவிக்கப்பட்டு ஜெயில இருக்கிறான். இப்ப காலையில சாப்பாடு போகுது மன்னருக்கு, சந்தோஷம் இருக்கு. எனக்கு ஜெயிலுக்கு அனுப்பி சாப்பாடு அனுப்பிக்கான பெரிய தட்டுல வருது சாப்பாடு. சகோதரர்களே, சாப்பாடை வச்சதோட திறந்து பார்க்கிறான், அதிர்ச்சி. அவனோட பிள்ளைகள் 3 பிள்ளைகளுடைய தலை வந்திருக்கு. 3 பிள்ளைகளுடைய தலை வந்திருக்குது. இந்த வரலாறை படிங்க கொஞ்சம். அல்லாஹ் சந்தர்ப்பம் கொடுத்தான். ஸ்பெயின் ஆட்சி செய்த கடைசி மன்னன், அதோட ஸ்பெயின் முஸ்லீம்களை விட்டு போகுது. வந்து தாயிட்ட அழுதான். தாய் சொன்னால், அடே நீ ஒரு பொம்பளையா? நீ கேட்ட ஒரு பெண்ணா? நீ அழுகிறதுக்கு ஒரு பெண்ண மாதிரி அழுகிறிய துறப்ப கொடுத்துட்டு வந்து இப்படிப்பட்டவர்களுடைய கபர்களுக்கு கல் அடிப்பாங்க. இந்த சமூகத்துக்கு செய்த துரோகம். கண்ணியமிக்க சகோதரர்களே, நாங்க என்ன செய்யலாம்? இப்ப எங்கட கால நேரத்தை கொஞ்சம் இபாதத்தில் செலவழிக்கும், அல்லாஹ் பரக்கத் செய்வார். வேற இதுக்கான தீர்வு இல்லை. ஹசரத் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்ல இருக்கிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அப்ப பெரிய செல்வந்தர், கலீஃபா. எங்க இருந்து எங்க? மதீனா தொடக்கம் ஆசர்பைஜான் வரைக்கும் கலீஃபா அவர்தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. எப்படி சொத்து இருக்கும், எவ்வளவு செல்வம் இருக்கும். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு காரி, குர்ஆனுடையவர். சக்கராத்துல நோய் விசாரிக்க வந்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அப்துல்லா இந்த நேரத்தில் ஏதாவது முறையிடுறீங்களா என்னைட்டு ஏதாவது? சொன்னாங்க, துனூபி, என்ற பாவத்தை நினைச்சா கவலையா இருக்குது எனக்கு. கேட்டா ஏதாவது வேணுமா? சொன்னா, ரஹ்மத்து ரப்பி, ரப்புடைய ரஹ்மத் எனக்கு தேவை இந்த நேரம். மூணாவது கேட்டாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. ஜனாதிபதி கேட்கிறார், அரசர் கேட்கிறார், உங்களோட பெண் பிள்ளைகளுக்கு ஏதாவது சொத்துகள் எழுதி தரவா? என்ன பொம்பளை பிள்ளைகள் கூட தானே. சக்கராத்துல என்ன கேட்டாங்க தெரியுமா கேள்வி? உஸ்மான் ஹலீஃபாவை பார்த்து கேட்டாங்க, அதக்ஷா அலா பனாத்தியல் ஃபக்ர், என்ன என் பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வந்துரும் நீங்க பயப்படுறீங்களா? நாங்க என்ன சொல்லுவோம்? உடனே ஜனாதிபதி எழுதித்தாங்க, சொத்தை கொஞ்சம் எழுதித்தாங்க. இன்றைக்கு ஒரு சின்ன துண்டுண்டா எல்லாத்தையும் பேசினதெல்லாம் மறந்துட்டு போய் எடுக்கான் பாரு. காசை காட்டினா போதும், சமூகத்தை வித்துட்டுருவான். நீ அமைச்சியோட காட்டினா போதும், சமூகத்தை வித்துட்டுருவான். ஹஸரத் அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அதக்ஷா அலா பனாத்தியல் ஃபக்ர், என்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வரும்னு பயப்படுறீங்களா? என் பெண் பிள்ளைகளுக்கு ஏழ்மை வராது. ஏன் தெரியுமா? என் பெண் பிள்ளைகளை நான் ஒவ்வொரு இரவும் சூரத்துல் வாக்கியாவை ஓதும்படி ஆக்கியிருக்கிறேன். எங்க நம்பிக்கைன்னு பாரு. என் பெண் பிள்ளைகள் ஒவ்வொரு இரவும் என்ன ஓதுறாங்க வீட்டுல? சூரத்துல் வாக்கியா. ஒரு சூறாவை நம்பி வாழ்ந்தாங்க. அல்லாஹ் ஒரு நாளும் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு பிள்ளைகளை கையேந்த வைக்கல. அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். அல்லாஹ் பரக்கத் செய்வான். சகோதரர்களே, இபாதத்தில் இறங்கும். இல்ல எங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்குது, கேஸ் இல்ல, பெட்ரோல் இல்ல, அது இல்ல, இது இல்ல, இது இல்ல இல்ல என்று சொல்வதால் எதுவும் இல்லாமல் போகாது. கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க, சூரா வாக்கியா ஓதுங்க. ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்றான், இப்ன ஆதம்
ஆதமுடைய மகனே, அல்லாஹ் சொல்ற வார்த்தை பாருங்க, தஃபர்ரக் லிஇபாததி, என்னுடைய இபாதத்துக்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கப்பா, கொஞ்சம் முசல்லால உட்காரு. மக்ரிப்ல இருந்து இஷா. நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் நாங்க சம்பாதிச்சா மட்டும்தான் காசி வரும், அப்படித்தானே? இது எங்கட பிழையான கொள்கை. சம்பாதித்து எப்படி ரிஸ்க் வருதோ அது மாதிரி 7 வழி இருக்குது ரிஸ்க் வாரத்துக்கு. எங்கட வீட்டுக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழியால தான் எங்கட சின்ன பிள்ளை வரும். ஏன்னா அது கொண்டு தானே தெரியும். ரூட்டை மாத்தி பாருங்க, பிள்ளை கத்தும், இல்ல வாப்பா இதால போ. வாப்பாக்கு தெரியும் எத்தனை ரூட்டால வீட்டுக்கு போக தெரியும் வாப்பாக்கு. அவருக்கு எல்லாம் கரைச்சு குடிச்சவர். வீட்டுக்கு வாரத்துக்கு என்ன செய்வாரு, அந்த ரூட்ல வருவார், இந்த ரூட்ல வருவார். ஆனா சின்ன பிள்ளை ஒரு ரூட்ல வரும். நாங்க சின்ன பிள்ளைகள் இந்த விடயத்துல நாங்க நினைச்சிட்டு இருக்கிறோம் எங்கட ரிஸ்க் ஒரு வழியால தான் வரணும், நாங்க ஜாப் செய்யணும், கஷ்டப்படணும். இது இல்லாம 6 வழிகள் இருக்குது ரிஸ்க் வர வழி. அதுல ஒன்றுதான் இபாதத். நீங்க இஸ்லாமிய வரலாற்றுல இன்றைக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து 30 ஆண்டுகளுக்கு முன்னால, இப்ப இன்றைக்கு 30-20 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தா எங்கட பெண்கள் தொழிலுக்கு போறது. இதற்கு முன்னால எங்கட பெண்கள் யாராவது தொழில் செஞ்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு வாப்பா சம்பாதிப்பார், வீட்டில் உள்ள 10 பிள்ளைகள் சாப்பிடும் சும்மா. எந்த பெண்களும் தொழிலுக்கு போறது இல்லையே முந்தி. அப்படி பரக்கத். எப்படி சகோதரர்களே, அவங்க மக்ரிபுக்கு வீட்டை வந்தாங்கன்னா இஷா வரைக்கும் குர்ஆன்ல இருப்பாங்க. இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. ஃபர்து மட்டுமல்ல தொழுக, சுன்னத்தான தொழுக இருக்குது. லுஹாவுடைய தொழுகையை தொழுங்க, 4 ரக்காத் லுஹாவுடைய தொழுக, சுன்னத்தான தொழுக, தஹஜ்ஜத்துடைய தொழுக. அல்லாஹ் பரக்கத் செய்வான். அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்றான், இப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, தஃபர்ரக் லிஇபாததி, என்னுடைய இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்கு. நான் என்ன செய்வேன் தெரியுமா? அம் லவ் சத்ரக கினா, முதலாவது நான் செய்வேன் உன்ட நெஞ்சை செல்வத்தால் நிறைத்து விடுவேன். இதால் நிறைப்பேன். எப்பயும் உண்ட நெஞ்சில மாஷா அல்லாஹ் நான் பணக்காரன், நான் செல்வந்தன் என்ற சிந்தனை வந்துடும். அது போல வேற என்ன இருக்குது? இரண்டாவது அல்லாஹ் சொல்றான், ஓ அசுத்து ஃபக்ரக, உண்ட ஏழ்மையை போக்கிடுவேன் நான். உண்ட ஏழ்மையை செஞ்சிருவேன் நான், போக்கிடுவேன். இல்லம் தஃஅல், அது போல அல்லாஹ் சொல்றான், நீ அப்படி செய்யல் என்று வை, என்ற இபாதத்துக்கு நீ நேரம் ஒதுக்க இல்ல. 2 வேலை செய்வோம் உனக்கு. ஒன்று, அம்லஉ யதக ஷுகுலா, உன்ட கை நிறைய வேலையை தருவோம். எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலை, இபாதத்துக்கு நேரம் இல்லையா உனக்கு. இரண்டாவது, உன்ட ஏழ்மையை ஒரு நாள் நான் போக்க மாட்டேன். நியமிக்க சகோதரர்களே, இபாதத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. சூரா வாக்கியாவை ஓதுவோம், அல்லாஹ் பரக்கத் செய்வார். அல்லாஹ் பரக்கத் செய்வார். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, கேள்விப்பட்டிருப்பீங்க அனஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இபாதத் செஞ்சார். இதுல 10 வருடம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹிதுமத் செஞ்சார், பணிவிட. டாய்லெட்டுக்கு தண்ணி கொண்டே வைக்கிறது, இதெல்லாம் பார்த்தா இது என்னது? டாய்லெட்டுக்கு தண்ணி வைக்க, ரசூலுல்லாஹ்க்கு உதவி செய்யறது. நபி அவங்க ஒரு நாள் அனஸோடு இருக்கும் பொழுது, அனஸ் ரலியல்லாஹு உம்மா வந்தாங்க, உம்மு சுலைம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட வேலைக்கார பிள்ளைக்கு ஒரு துஆ ஒன்று கேளுங்கன்றாங்க. என்ன மகன்னு சொல்லல, உங்களோட வேலைக்கார பிள்ளை தான், ஒரு துஆ ஒன்று கேளுங்க. நபி அவங்க துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், அனசுடைய செல்வத்தில் பறக்க செய்ய அல்லாஹ், அனசுடைய பிள்ளைகள்ல பறக்க செய்ய அல்லாஹ், அனசுடைய ஆயுள்ல பறக்க செய்ய அல்லாஹ், அனசுடைய பாவத்தை மன்னியா அல்லாஹ். எத்தனை துவா கேட்டாங்க? 4 துவா.
அல்லாஹும்ம பாரிக் லி அனஸ். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே தன்னுடைய சரித்திரத்தை சொல்றாங்க. அல்லாஹ் என் பிள்ளைகள்ல பரக்கத் செஞ்சான். எப்படி பரக்கத் செஞ்சான் தெரியுமா? நான் உம்ரா செய்வேன், தவாப் செய்வேன், எனக்கு பின்னால் என் 80 பிள்ளைகள் தவாப் செய்யும். கனவுலே நினைக்கல. இதெல்லாம் தனி குரூப். இவர் தான் தல்பியா ஓதிட்டு போவார், பிள்ளைகள் எல்லாம் பின்னால் வரும். அல்லாஹ் பிள்ளைகள்ல பரக்கத் செய்தான். இரண்டாவது, என் செல்வத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். எல்லார தோட்டமும் ஒரு தடவை தான் பழுக்கும், எந்த தோட்டம் 2 தடவை பழுக்கும். என் தோட்டத்தை அல்லாஹ் ஒரு பூ ஒன்றை உருவாக்கினான், அதுதான் குங்குமப்பூ. குங்குமப்பூ ஒவ்வொரு நெட்டிக்கு வேலை தெரிந்தானே, ஒண்ட போட்டா சரி பால்ல மஞ்சள் ஆயிரும். அல்லாஹ் பரக்கத் செய்தான். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு எங்க போய் கஷ்டப்பட்டாங்க? மூணாவது சொல்றாங்க, என் ஆயுள்ல அல்லாஹ் பரக்கத் செய்தான். என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு ஏலா, மௌத்தாக மாட்டேனா ஹத்தா சைம்துல் ஹயாத். வாழ்ந்து வாழ்ந்து நிராசை அடைஞ்சிட்டேன் நான். கடைசியாக மௌத்தான சஹாபி அவங்க தான். கடைசியா என்ன சொல்றாங்க தெரியுமா? அர்ஜு ராபிஆ, 4வது எதிர்பார்க்கிறேன் அல்லாஹ் என்ன மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். சகோதரர்களே, பரக்கத் இருக்குது எங்கட கையில. அல்லாஹ் பரக்கத் செய்யணும். அல்லாஹ் பஞ்சத்தை அல்லாஹ் தான் போக்கணும், கஷ்டத்தை அல்லாஹ் தான் போக்கணும். வேற யாரும் எங்கட கஷ்டத்தை போக்க இயலாது. $50 பில்லியன் அல்ல, $1 கோடி வந்தாலும் களவெடுக்க மனுஷன் இருக்கிறான். அல்லாஹ் எங்கட பஞ்சத்தை போக்கிட்டான்னு வைங்க. எங்கட கல்ப அல்லாஹ் செல்வந்த கல்பாக்கிட்டான். அதுக்கு பிறகு எங்களுக்கு ஒன்றுமே தேவை. அதுக்கு ஒரே ஒரு வேலை செய்யணும், இபாதத். இதுதான் தீர்வு. فَلْيَعْبُدُوا رَبَّ هَذَا الْبَيْتِ. இபாதத்தை கூட்டம், குடும்பமா உட்கார்ந்து அங்க பஞ்சம் இங்க பஞ்சம், அது இல்ல பாண்ட விலை $200, பானை கொண்டு மியூசியத்துல வைக்கிறது, இப்படி பாண்ட விலை போயிட்டு எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை. சகோதரர்களே, அதுக்கான முயற்சிகள் நடக்கும். எங்களுடைய இபாதத்தை சரி செய்வோம். ஒவ்வொரு இரவும் வாக்கியா ஓதுங்க, வீடுகள்ல உட்கார்ந்து திக்ர் செய்வோம். பிள்ளைகள்லாம் உட்கார்ந்து தஹஜ்ஜத் தொழுவோம், முஹாவுடைய தொழுகை தொழுவோம், அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம், திக்ர்களை செய்வோம். அல்லாஹ் பரக்கத் செய்ய தொடங்குவான், அல்லாஹ் தர தொடங்குவான். அல்லாஹ் தந்தான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், தபாரகஸ்மு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம். சங்கையும் அந்தஸ்தும் பொருந்திய அல்லாஹுடைய பேர் பரக்கத் பொருந்தியது. அல்லாஹ்வுடைய பேர் அஸ்மாவுல் ஹுஸ்னாக்கள் இருக்குது. யா லத்தீஃப், யா ரஸாக், யா கவி, யா அசீஸ். அல்லாஹு அலைங்க, அல்லாஹ் நிச்சயம் பரக்கத் செய்வான். எத்தனை கோடி மக்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்தான். ஒரே ஒரு சம்பவத்தோட முடித்துக் கொள்றேன். ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் ஒரு சோதனையை கொடுத்தார். எப்படி சோதனை தெரியுமா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை மக்கள் எல்லாம் வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹோட தொடர்பில் இருந்தாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய பிள்ளைகள், அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி எல்லாமே விட்டுட்டாங்க. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹுடைய தொடர்பை விடல. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் 18 வருடம் நோயாளியாக இருந்தாங்க. ஒரு தடவை அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு சகோதரர் சொல்றார், இந்த அய்யூபோட அல்லாஹ் இரக்கம் இல்ல. உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சுஜூதுல தலையை வச்சு, யா அல்லாஹ் என்ன நோயை சுகமாக்காட்டி நான் தலையை தூக்கவே மாட்டேன். ஒரு புடியா நின்றார். அல்லாஹ் சுகத்தை கொடுத்தார். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு செல்வம், ஏழையா இருந்தாங்க, அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? செல்வம் 2 தோட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. ஒரு தோட்டம் தங்கத் தோட்டம், ஒரு தோட்டம் வெள்ளி தோட்டம். எல்லாமே மாறிட்டு அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகம் எல்லாம் மாறிட்டு வாலிபராயிட்டார் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கேளும். ஒரு நாள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளிச்சிட்டு இருக்கிறார். தங்க தோட்டத்தில் எது மேயும்? தங்க பூச்சி தானே மேயும்.
தங்க வெட்டுக்கிளி தான் மேயும். அதில் எப்படி தோட்டமா இருக்கும். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் குளித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்க வெட்டுக்கிளி வந்து விழுது. உடனே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தங்க வெட்டுக்கிளியை போய் பிடிச்சான் கையால. அல்லாஹ் உடனே கேட்டான், யா அய்யூப் அலம் அக்னைதுக அன் ஹாதா, இதுவும் தேவையா உங்களுக்கு? தோட்டமே இருக்கே அய்யூப், உங்களுக்கு தோட்டமே இருக்கிய தங்க தோட்டம், இந்த வெட்டுக்கிளியும் தேவையா? சொன்னாங்க, லா கீன யா அல்லாஹ், உன்ட பரக்கத்தின் பக்கம் நான் தேவையா இருக்கிறேன். எப்படி அல்லாஹ் நிலைமையை மாத்தினான். இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய நிலைமைகளையும் அல்லாஹ் மாற்றுவான். ஆனா நாங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன? அல்லாஹும் பக்கம் திரும்போம், இபாதத்தை சரியா செய்யணும், பிள்ளைகளை பழக்கணும், பள்ளிவாசல்களை ஹயாத்தாக்கணும், அல்லாஹ் இடத்துல மன்றாடணும். மற்றவைகளை நாங்க செய்யும் பொழுது அல்லாஹ் எங்களுடைய பஞ்சங்களையும் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் அல்லாஹ் போக்கி வைப்பான். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை இபாதத் செய்யக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவாயாக. அவனுடைய இபாதத்திலே இன்பத்தை தருவாயாக. யாரெல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு துரோகம் செய்தார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு விளங்க வைப்பாயாக. மனித சமூகத்துக்கும் நாட்டுக்கும் துரோகம் இழைத்தவர்களுக்கு வெகு சீக்கிரம் விளங்கப்படுத்துவாயாக. நேர்வழி இருந்தால் யா அல்லாஹ் நேர்வழியை நசீபாக்குவாயாக. நேர்வழி இல்லை என்றால் அழித்து விடுவாயாக. ரஹ்மானே ரஹீமே யா அல்லாஹ் உன்பக்கம் சாயக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக. உன்னை இபாதத் செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய கடைசி முடிவை அழகாக்குவாயாக. சொத்திலும் செல்வத்திலும் பிள்ளைகளிலும் பரக்கத் செய்வாயாக. ஆயுளில் பரக்கத் செய்வாயாக. அனைத்திலும் யா அல்லாஹ் உன்னுடைய பரக்கத்தை கேட்கும் ரஹ்மானே, உன்னுடைய பரக்கத்தை எங்களுக்கும் நாட்டுக்கும் சமூகத்துக்கும் இறக்குவாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.